ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விஜய், ஸ்டாலின், எடப்பாடி, சீமா. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் சார் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது? இல்லை, ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை நீங்கள் ஃபேனா? நார்மலாகவே அவருடைய ஃபேன் தான் நாங்கள். விஜய் எதுக்கு வரணும்னா இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னவோ பண்ணாங்க, இப்போ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அதுக்கோசமாவது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணுங்கிறீங்க. இப்போ வீட்டிலலாம் என்ன கட்சி சிஸ்டர்? வீட்டில் நான் வந்து விஜய் தான். சரி, அவர் சீமான். சரி, சீமான். சீமானும் நல்ல டைப் தான், அவரும் நல்லது தான். ரெண்டு பேருக்குமே போடலாம் ஓட்டு, ரெண்டு பேரும் ஒன்றானாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்குங்களா? நீங்கள் எடப்பாடி அவரோட ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அம்மா இருக்க வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து எல்லாமே மிக்சிங் ஆயிடுச்சு. ஸ்டாலின் அவர் நல்லா பண்ணுறப்பல, ஆனால் இந்த கஞ்சா அது இதுன்னு அந்த பசங்களாம் நிறைய மாறவும் எனக்கு அது பிடிக்கல. இப்போ ஒருவேளை வந்து பிரதர் வந்து இந்த மாதிரி சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை போடணும்னு சொன்னாருன்னா நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம், நாங்கள் மண்ணுக்கு பேசுகிறோம், மலைக்கு பேசுகிறோம், கடலுக்கு பேசுகிறோம் அப்படிலாம் சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி சொன்னாருன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அப்படி ஒரு வேலை சொன்னாருன்னா சரி பரவாயில்ல, ஏதோ அவருக்குள்ள ஒரு அபிப்பிராயம் இருக்கு, ஆனால் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள். சரி, 2026 இப்போ முதல்வர் சீமானா? சீமான் முதலமைச்சராக தெரியாது, ஆனால் அவருக்கு தான் நான் போடுவேன். என்ன காரணம் சார்? அவர் தான் எனக்கு அவர் பேசுறது எல்லாமே, அவரோட அந்த நாட்டு வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஒருவேளை சிஸ்டர் வந்து அவங்க சொல்கிறாங்க 15 வருஷமாக வந்து அண்ணன் சீமானால வந்து முதலமைச்சர் ஆக முடியல, அதோடையும் ஃபோர்ஸாக தளபதி விஜய் வராரு அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போடுங்க நீங்கள் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நான் சீமான் அவர் என்ன சொன்னாலும் இல்லை, அவங்க நீங்கள் சொன்ன சீமானு கூட போடுறேன்னு சொல்கிறாங்களே. இல்லை, நீங்கள் ஒருவேளை சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னா அவங்க போடுறேங்கிறாங்க. அவங்க ஒருவேளை விஜய்க்கு உங்களை ஓட்டு போட சொன்னால் நான் போட மாட்டேன். ஏன்? சரின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு தான் போடுவேன். சரி, என்ன காரணம்? என்ன சொல்கிறேன், எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு போடுறது. அவர் வந்து நல்லா எல்லா பற்றியும் தெரியுது. விஜய்க்கு தெரியுமா தெரியல அரசியலை பற்றி. இவர் நல்லா ஒரு 10-15 வருஷம் இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரியும், இப்படி பண்ணால் இப்படி இருக்கும், எல்லா நாட்டு நடப்பு பற்றி தெரியும், விலைவாசி பற்றி தெரியும். அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும். விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன கேட்குறீங்க? என்ன மோசமாக தான் பேசுகிறாங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் பேசிக்கிறாங்க. இல்லை, நாம் சீமான் மேலே வைக்கிற விமர்சனங்களை மற்ற கட்சிகள் எப்படி பார்க்குறீங்க? மாடு கூட பேசுகிறாரு, ஆடு கூட பேசுகிறாரு, ஆடு ஓட்டு போடுமா, மாடு ஓட்டு போடுமா தெரியாது. இல்லை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் கேட்கும்போது? அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசுகிற மாதிரி தான். இல்லை, அவர் பேசும்போது மற்ற கட்சிகள் சொல்கிறாங்கல்ல, ஏன் போய் விஜய் போய் வந்து இந்த மாதிரி மாட்டு கூட பேசிக்கிறாரு, மாட்டு ஓட்டா மாடு போட போகும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கான்னு கேட்க. என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து விஜய் சீமானை வந்து எல்லாரும் கலாய்க்கிறாங்க போது ஏதாவது படுத்தி கலாய்க்கிறாங்க, இந்த சாட்டை முருகன் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் இதாக சொல்லுவாரு, கஷ்டமா சொல்லுவாரு. எப்படியா சீமான் தான் வரணும் இந்த வாட்டி, அவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேச்சு திறமை வந்து விஜயோட சீமானுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாப்புல. ஆனா ஆளு கூட்டம் யாருக்கு அதிகமா இருக்குது? கூட்டம் என்னன்னா, அவர் வந்து ரசிகர் இருக்காங்க, அவர் வந்து தியேட்டர்ல படம் ஓடுது அவர் படம், அதனால அவர் கூட்டம் வரலாம். இவருக்கு அரசியலே இருக்கனால இவருக்கு கம்மி கூட்டம் வரலாம். ஆனா வந்து இவ்வளவு நாள் வந்து என் தம்பி வரட்டும், என் தம்பி கூட தான் நிற்பேன், என்னையே விமர்சிச்சு அரசியல் பண்ணா கூட என் தம்பி கூட தான் நிற்பான்னுட்டு இப்ப அணில் கூட்டங்கிறாரு. அவர் கொள்கை சரியா இல்ல, கொள்கை மாத்தி மாத்தி இல்ல, என்னையே இந்த வார்த்தை கேளுங்க, அவர் என்னையே விமர்சிச்சா கூட நான் வந்து தம்பிக்கு உறுதுணையா தான் நிற்பேன்னு சொன்னாரு. என்னையே விமர்சிக்காருன்னா அவருக்கு எதிரான அரசியலுக்கு திராவிட அரசியல் தான். இல்ல, எதை கையில் எடுத்தாலும் என் தம்பி கூட பண்ணாரு. மாத்திட்டே இருக்கு அப்படி விஜய். ஒரு நாள் இந்த தலைவர் வச்சிருக்காரு, ஒரு நாள் அவர் வச்சு ஃபர்ஸ்ட் யாரு அண்ணா வச்சிருந்தாரு, அப்புறம் வந்து காமராஜர் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா விஜயகாந்த் போட்டோ வைக்கிறாரு, திடீர்னு பார்த்தா எம்ஜிஆர் போட்டோ வைக்கிறாரு. யாரையும் வச்சு திமுக வீழ்த்தட்டுமே. இப்போ திமுகவை நீங்க 15 வருஷம் இல்லை, நான் என்ன கேட்குறேன், 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி போராடுது, எல்லா போராட்டத்தையும் முன்னெடுக்குது, எல்லா மக்களுக்காக பேசுறீங்க. ஆனா திமுக உங்களால வீழ்த்த முடியல. அதை விஜய் பண்ணட்டுமே, ஏன் நீங்க விஜய் அடிக்கிறீங்க? அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்து ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்ல. நீங்க என்ன சொல்லுங்க சார், இப்போ விஜய் சீமானும் விஜயும் நான் அவ்வளோ நாள் அவங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன், அவங்க 2 பேரும் ஒண்ணா சேருவாங்க தான். சரி, நீங்க சொல்லுங்க சார், 2 பேரும் சேர்ந்துட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாசா இருக்கும்ல. தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பிடிப்பாங்க. ரெண்டு பேருக்குமே செல்வாக்கு இருக்கு. சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின் யார் பார்த்தீங்களா?
நாங்கள் டிவி கேட்குறோம். டிவி கேக்குதா? என்ன காரணம் பிரதர் டிவி கேக்குது தான் போகணும்? அந்த கட்சி ரெண்டு கட்சியுமே செய்யாத ஊழல்களே இல்லை. எல்லா ஊழலையும் பார்க்கணும். இப்போ இருக்க எடப்பாடி ஆட்சியும் அவங்களோட கட்சிக்குள்ளே நிறைய குளறுபடி இருக்கு. அதை யாரும் இப்போ அட்ரஸ் பண்ணல. அட்ரஸ் பண்ணாலும் இப்போ என்ன பிரச்சனை, அவங்க 2 பேருக்குமே அண்ணன் தம்பி பிரச்சனை மாதிரி சீமான் முன்னாடி அடுத்த 100 ஊட்டம் விஜயகாந்த் கட்சி. அதுக்கப்புறம் அவங்க கட்சி என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா நாங்கள் ஒரு மாற்றத்துக்காக எதிர்பார்த்தோம். அது இருந்தது, அந்த மாற்றம்ன்றது அந்த டைம்ல இருந்தது. அதுக்கப்புறமா சீமானுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சீமானு தான் வருவாங்க. இப்போ என்னன்னா சீமானோட பேச்சு நாளுக்கு நாள் ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்கும். அதில் போகிறாரு, அதில் இப்படி வராது. அவரோட நிலைப்பாடு அரசியல்ன்றது அரசியல் பண்ணுறதுன்னா அவர் வந்தார். மக்களுக்கான அரசியல் பண்ணுறது உள்ள வந்துருக்காரு. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி அவரோட செயல்பாடுகள் அந்த மாதிரி இல்லை. ஒரு கட்சி தலைவர் போய் மீட் பண்ணுறாரு, திருப்பி அந்த மீட் பண்ண அடுத்த நாளே தன்னோட தம்பின்னு சொன்னவர் இன்னும் அதிகமாக விமர்சிக்கிறார். இப்போ எங்களுக்கு அதுக்குள்ளேயும் ஒரு கேள்வி வருதுல்ல, உரிமையில திட்டுறாங்கிறாரு. என்ன உரிமையில திட்டு? என் தம்பி அதில் திட்ட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உரிமையில திட்டுனா சேர்ந்து போவாங்க. சேர்ந்து உரிமையில திட்டுனா கூட இருந்துட்டு உரிமையில திட்டு நான் வேணாம்னு சொல்லி என் தம்பியா கூட இருப்பான். நான் அவனை உரிமையில திட்டுவேன். அவன் வெளியே நான் உரிமையில திட்டுறதே மற்ற கட்சிக்காரங்க அதிமுக திமுக என் தம்பியை திட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உரிமையில திட்டுறேன் அப்படின்னு நகைப்புக்குரிய விஷயமாக இருக்கு. இல்ல அப்படிதான் சொல்றாரு. நேத்து கூட இவரு தந்தி டிவியில அப்படிதான் சொல்றாரு, எங்களுக்குள்ள ஏதோ முரண்பாடு இருக்கலாம், ஆனா அவன் என் தம்பி, அதுக்கு என் தம்பியை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. பேச்சு நம்ம என்ன சொல்றோம் நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்ல. நீங்க என்ன சொல்லுங்க சார்? இப்போ விஜய் சீமானும் விஜயும் சரி, நீங்க சொல்லுங்க சார். 2 பேரும் சேர்ந்துட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாசா இருக்கும்ல. தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பிடிப்பாங்க. ரெண்டு பேருமே செல்வாக்கு இருக்கு.